செய்தியாளர் வெங்கடேசன் இணைந்துள்ளார். வெங்கடேசன், நீதிபதி தெரிவித்தது என்ன இந்த தீர்ப்பை பொறுத்தவரை? அந்த நீதிபதி தெரிவித்த அவருடைய தீர்ப்புக்கு பிறகு குற்றவாளி தெரிவித்தது என்ன? பாதிக்கப்பட்ட, அதாவது கொலை செய்யப்பட்ட மருத்துவரின் பெற்றோர்கள் தெரிவித்தது என்ன? வணக்கம். கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனையின் முதுநிலை பயிற்சி பெண் மருத்துவர் வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்டு கொலையுண்ட வழக்கில் சஞ்சய் ராய் குற்றவாளி என சியால்தா நீதிமன்றம் சற்று நேரத்திற்கு முன் தீர்ப்பு கூறியுள்ளது. முன்னதாக இந்த நீதிமன்றத்தில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட அந்த நபர் சஞ்சய் ராய் இந்த வழக்கில் தான் சிக்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு IPS அதிகாரி இந்த வழக்கில் தொடர்பை கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த குற்றவாளிக்கான அந்த தண்டனை ஏற்கனவே CBI இவருக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்ற ஒரு வாதத்தை முன்வைத்து அந்த குற்றப்பத்திரிகை மீதான வாதம் என்பது தொடர்ந்து நாள்தோறும் இந்த விசாரணை என்பது நடைபெற்று விரைந்து இந்த தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த தண்டனை விவரங்கள் வரும் 20ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரத்தில் தொடர்ந்து நாடே எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த தீர்ப்பில் அந்த குற்றவாளிக்கு எந்த மாதிரியான தண்டனை, மரண தண்டனை விதிக்கப் போகிறதா அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப் போகிறதா என்பதை நாம் திங்கட்கிழமை தெரிந்து கொள்ளலாம். சலீம், அந்த குற்றவாளி தீர்ப்பு வெளியான உடனே சொல்லியிருக்காரு, இதுல பல பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க, குறிப்பா IPS அதிகாரி சம்பந்தப்பட்டிருக்காங்க, அவரை போலீஸ் விட்டுட்டு தான் அவரே வாக்குமூலம் கொடுத்திருக்காரு நீதிமன்றத்துல. இதை கேட்ட நீதிபதி தெரிவித்தது என்ன? வழக்கமாக எல்லா நீதிமன்றங்களிலும் நாம் நிர்பயா வழக்கில் அந்த தூக்கு தண்டனை உறுதி செய்த அந்த டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் நாம் இருந்த போதும் அப்போது குற்றவாளிகள் நாங்கள் இந்த குற்றத்தில் ஈடுபடவில்லை என்ற ஒரு கருத்தை வழக்கமாக தெரிவிப்பது வாடிக்கை. இருப்பினும் ஒரு நபர் குற்றவாளியா இல்லையா என்பதை குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில், விசாரணை அடிப்படையில் மட்டுமே நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வரும். இந்த வழக்கில் இந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் சொல்லக்கூடிய தடயவியல் ரிப்போர்ட்டை சியால்தா நீதிமன்றம் பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டு இந்த குற்றத்தை அவர்தான் செய்துள்ளார் என்ற முடிவுக்கு வந்துள்ளது. குறிப்பாக அவருடைய DNA பரிசோதனையும் இந்த குற்றத்தில் தொடர்புடையது உறுதியாகியுள்ளதை தடயவியல் அறிக்கையின் அடிப்படையிலேயே இவர் குற்றவாளி என்ற முடிவுக்கு வந்துள்ளதாகவும், CCTV ஆய்வுகள் உள்ளிட்ட பல்வேறு வலுவான சாட்சிகளையும் ஆதாரங்களையும் CBI இந்த குற்றப்பத்திரிகையில் முன்வைத்ததன் அடிப்படையிலேயே சஞ்சய் ராய் குற்றவாளி என்ற ஒரு முடிவுக்கு அந்த சியால்தா நீதிமன்றம் வந்துள்ளது. அவருக்கான தண்டனை விவரங்கள் என்னவாக இருக்கும் என்பதே தற்போது எதிர்பார்ப்பாக உள்ளது. சலீம், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன்.